வந்தே பாரத் ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது. அதன்படி மதுரையிலிருந்து பெங்களூரு செல்லும் வந்தே பாரத் ரயிலில் 7 இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் மற்றும் 2 எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ் பெட்டிகள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக 7 இருக்கைகள் கொண்ட பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை தொடர்ந்து மோப்பனாய் உதவியுடன் 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நீதிமன்ற வளாகத்திற்குள் சோதனை செய்தனர். 1 மணி நேரத்திற்கு மேல் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் தொடர்ந்து ஆய்வு செய்தனர். சோதனையில் நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சொத்துக்களை மீட்கவும் புனரமைத்து விரைவாக குடமுழுக்கு நடத்தவும் உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் கோவில் இணை ஆணையர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை மீது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அதிருப்தி அடைந்துள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் கோயில் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மனுதாரர் எந்தெந்த இடத்தில் ஆக்கிரமிப்பு உள்ளது என கூறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதில் அதிருப்தி அடைந்த நீதிபதி மனுதாரர் குறிப்பிட்ட சொன்னால்தான் தெரியுமா, கோயிலின் சொத்து ஆவணங்கள் உங்களிடம் இருக்கையில் நீங்களே நடவடிக்கை எடுக்கலாமே என காட்டமாக பதிலளித்தார். மேலும் கோயிலின் சொத்துகள் தொடர்பான ஆவண பதிவேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் அவர் உத்தரவிட்டார். வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்ட கோவை குற்றாலம் அருவியில் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அருவியில் தற்போது நீர்வரத்து சீராக உள்ளதால் வெள்ளிக்கிழமை முதல் சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்காக கோவை குற்றாலம் அருவி திறக்கப்படுவதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.